ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டில் பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, ஹீரோயினை கம்பல் பண்ணி ஹீரோ வந்துட்டு அவளோட இடத்துலயே தங்கியிருந்தான். ஹீரோயினையும் ஹீரோவையும் அங்கே இருக்கிற இம்மோர்டல் கார்ட்ஸ் பிடிச்சிட்டு போன மாதிரி காட்டினாங்க. அது வந்துட்டு ஹீரோயினோட ஒரு சின்ன கனவு. அந்த கனவுல ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீரோவை கொல்ற மாதிரியும், அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு நம்ம சாச்சுவான் இருந்துட்டு உன்னை நான் என்ன மாதிரி நம்பினேன், உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவளையும் கொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இந்த பயம் எல்லாமே வந்துட்டு ஹீரோயினோட கனவுல தான் வருது. ஆனா ஷாக்காகி எழுந்திருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ. ஓ, இதுதான் அது பயங்கிறதோ, இத்தனை வருஷத்துக்குள்ள நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை அனுபவிக்கிறேன், எல்லாம் இந்த லூசு பொண்ணால் வந்தது, எல்லாம் இந்த ஜியான் ஜீலால் வந்தது அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் போயிட்டு அவளை எழுப்பி விட்டுட்ருக்கான். ஏய் எழுந்திரி, விடிஞ்சிருச்சு, எழுந்து வேலையை பார்க்கலாம், எழுந்திரிங்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன், என்னை எழுப்பாத போங்கும்போது ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சோம்பேறியான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஒழுங்கா எழுந்திரிச்சு செம்மையாக திட்டிட்டு எழுப்பிடுறான். அவர் நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கணும், நீ போயிட்டு அந்த பூக்களை எண்ணிட்டு கடை அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு பூக்களை எண்ணணும், என்னெல்லாம் முடியாது, நீ எழுந்திரிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் கண்ட்ரோல் இல்லாமல் அவனே போயிட்டு அந்த பூவை எண்ண ஆரம்பிக்கிறான். 1 2 3 4ன்ட்டு உடனே அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, டேய் எங்கே இருக்கடா எங்கே இருக்க அப்படிங்கும்போது, இந்த சீலை பற்றி, இந்த ஜியா சீலை பற்றி, அந்த கிளானை பற்றி ஒழுங்கா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு வாடா, அதை பற்றின ஒரு புக்கு இருக்குது, ஓலை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு. ஆனால் மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன்டா அப்படின்ட்டு 22 23ன்னு பூவை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். மாஸ்டர் ஒழுங்கா போய் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அவள் என்ன சொல்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ நடந்துக்கிறான். ஆக மொத்தத்தில் இந்த பூவை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். அஸ்டன் வந்துட்டு அந்த சாபத்தை பற்றின புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். அது புக்கு கிடையாது, அது அலுமருவாள் மாதிரி அது போயிட்டே இருக்குது கிலோமீட்டர் கணக்கில். இதை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ செம்ம கடுப்பாக வட்டம் போட்டு வச்சு 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சியா சாபங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட சாபமா. இது 2 பேத்துக்குள்ளே பர்டிகுலராக 2 பேத்துக்குள்ளே கொடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்குமான சாபம். இதில் வந்துட்டு பொண்ணு என்ன அஃபெக்ட் ஆகுறாலோ அது பையனுக்கு அஃபெக்ட் ஆகும். ஆனால் பையன் என்ன அஃபெக்ட் ஆனாலும் பொண்ணுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி அவளோட கண்ட்ரோலில் தான் அந்த பையன் இருப்பான். இது மேக்ஸிமம் அந்த இம்மார்டல் எக்ஸாம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எக்ஸாமில் அவங்களோட ஃபீலிங்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதான். இது அவ்வளோ சீக்கிரமாக பிரேக் பண்ணவும் முடியாதான். இதில் என்ன விஷயம்னா, இப்போதைக்கு ஹீரோ அங்கே அவளுக்கு அடிமையாக இருக்கான். அவனோட முதல் வீக்னஸாக இருக்கிறது இப்போ ஹீரோயின் தான். அவள் செத்தானா இவனு செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி வேற போட்டிருக்காங்களா. இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயத்தில் லாக் பண்ணி விட்டு இப்படி நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு கன்னத்தில் கை வச்சிட்றான். இப்போதைக்கு வேறு வழியே கிடையாது, எப்படியாவது அந்த டெஸ்னி புக்கை சரி பண்ணி ஆகணும், இதே நேரத்தில் இந்த சாபத்திலேருந்து வெளியே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மண்டையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க 2 பேருமே. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம பையப்புள்ள அப்படியே வேக்கப்பாய் அப்படியே எழுந்து வரா. 1845 எது இல்லை 1845 என்னத்த சொல்கிற, நீ தான் என்ன சொன்னல பூவை, அதை தான் எண்ணிட்டு வந்திருக்கேன். ஏதே நான் தூக்கத்தில் உளர்றதை நினச்சி நீ போயிட்டு சீரியஸாக எண்ணிட்டு வந்துட்டுருக்கியா? நான் அப்போவே சொன்னேன் நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. இன்னொரு டைம் இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்து சொல்லு. சரி சரி வா போய் புக்கை சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஏப்பா நான் இப்போ தான் எழுந்திருக்கிறேன், பசிக்குது, நீ என்னமோ சீக்கிரமாக எழுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த 3 உலகத்துலேயும் உன்ன மாதிரி ஒரு சோம்பேறியான பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னேனே. என்ன சொன்ன? ஆமாம், மணி 9க்கு மேலே ஆகுது, இதுக்கப்புறம் நீ எழுந்து சாப்பிட்டு அப்படிங்கும்போது வயிறு கத்த ஆரம்பிச்சிருது. இவளுக்கு கத்த ஆரம்பித்தாதான் அவனுக்கும் கத்த ஆரம்பிக்குமே, அவனுக்கும் கத்த ஆரம்பிச்சிருது. பாத்தியா 2 பேத்துக்கும் பசிக்குது, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமைச்செல்லாம் கொடுத்துட்ருக்குறா. இது வெளியிலேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு பழகிட்டு இருக்கிறோம், உன் பேரும் தெரியாது, உன் பேர் என்ன அப்படிங்கும்போது அவங்க எத்தான் நான் ஒரு டெவில் அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்ல வரும்போது அச்சுன்னு தும்மிடுறா. ஐயோ நேற்று அந்த ஜியாஜிடிக்கு போனதுலேருந்து சளி பிடிச்சிக்கிச்சிப்பா அப்படிங்கும்போது செம்ம காண்டாயிடுது. நான் ஒரு விஷயத்தை கெத்தா சொல்ல வரேன், இவன் பொழிச்சின்னு காமெடி ஆக்கி விட்டுறா அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஓ நீ அந்த தீய சக்தி பேரை தானே சொன்ன, ஐயோ உன்னோட பரம்பரையில் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா உனக்கு அந்த பேரை வச்சிட்டாங்களா, அந்த தீய சக்தியை கொன்னுட்டாங்க தெரியுமா, இம்மார்டல்களால் தான் மாஸ் அப்படிங்கும்போது அவனை கொல்லவே கிடையாது, நான் புக்கில் படித்தேனே, புக்கில் இருக்கிறதெல்லாம் உண்மை
உண்மை கிடையவே கிடையாது. அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ரொம்ப கொடூரமானவனா, ரொம்ப ப்ரூட்டலானவனா, அது மட்டும் இல்லாமல் அவன் படுபாவி அப்படின்னு சொல்லும்போது, என்னை பற்றி என்னட்டியே கழுவி ஊத்துறாளே இவளை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஓ, சரி சரி சரி, நீ சாப்பிடு சாப்பிடு. எனக்கு தான் பேர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செடி, அதுவும் பூச்செடி. எனக்குன்னு எந்த ஒரு பேரும் இல்லை அப்படிங்கும்போது, உனக்கு ஒன்றும் பேர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த தீய சக்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு மூஞ்செல்லாம் வெந்து போய் இருக்குமா, தாடி தர வரையும் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் பல்லெல்லாம் அப்படியே கட்டுச்சா இவ்வளோ நீளத்துக்கு பதியுமா அப்படிங்கும்போது அவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. ஆமாம், இவளை கொன்னுடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனால் அவள் செத்தா இவனும் செத்துருவானே அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறது, எல்லாம் புக்கில் இருக்கிறதே நம்பிட்டு இருக்கக்கூடாது. சரி, உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும், அந்த லேடி ஒன்றும் அவனை கொல்லவே கிடையாது. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இம்மோட்டல் கிளானை சேர்ந்த அந்த தேவதை அவனை போட்டு புரட்டி எடுத்தாங்கங்கும்போது இவனுக்கா செம்ம கடுப்பாகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் டெவில் தான். அவன் ஃபேரியை தான் பிடிச்சி திம்பான். அதுவும் பொரிச்சு அவிச்சு பச்சையா அப்படியே ரத்தத்தை ஒழுக ஒழுக கடிச்சு திம்பான் அப்படின்னு சொன்னோடனே அவள் பயந்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா பயபுல என்ன பண்ணுது, அந்த புல் செடி அந்த பீச் செடி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஹீரோவை தோக்கடிச்ச கதையை தான் கதையாக சொல்லிட்டு இருக்கிறா, நடிச்சிடலாம். இதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாக, ஆமாம் ஆமாம் ஃபெஸ்டிவல் டைம் வேறு வருது, வா எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணு, மாவு இடிச்சு கொடு அப்படின்ட்டு. மாவு எதுக்கு இடிச்சு கொடுக்க சொல்கிறா, என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்காம பயபுலையும் போய் செஞ்சிட்ருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது, இவனை போட்டு தள்ளினதை விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் லீவெல்லாம் விட்டு கொண்டாடிட்டு இருக்கான்னு மாவு டப்பாவை தெறிக்க விட, அப்படிலாம் கோவப்படக்கூடாது, இப்படி நங்கு 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 மாங்கு குத்தணும். அப்படி குத்துனதுக்கப்புறம் இப்படி வருமா அப்படின்னு ஹீட்டோட கையில் வச்சோன்னே அவளுக்கு சுட்டா இவளுக்கு சுடும் தானே, இனிமேல் எதிரியாவது கை வச்ச பார்த்து வை அப்படின்ட்டு. இங்கே பார், ரவுண்டா ரைஸ் கேக் மாதிரி வந்துடுச்சா, இதில் தான் ஃபைனல் டச்சே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறா. யாரை வரைகிற, அந்த தீய சத்தியை தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பல்லு கில்லாம் போட்டு எவ்வளோ குற்றமாக இருக்கான் பார்த்தியா அப்படிங்கும்போது அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உடனே இருந்துக்கிட்டு, இதோ அந்த இம்மார்ட்டல் கேர்ளோட கத்தி அப்படியே அவன் தலையில் குத்தி அதை சொல்லிட்டு சொல்லிட்டு எடுக்கும்போது அப்படியே ஹீரோக்கெல்லாம் அப்படியே டென்ஷனாகி கண்ணு செவக்குது. கண்ணு செவந்து அவர் எரிச்சலான்னு பார்க்கும்போது, சரி சரி, இனிமேல் இப்படி பண்ணாத ஆ அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு மீட் பண்ணுறான். இன்றைக்கி என்னாச்சு, அவங்க வந்துட்டு அந்த டெஸ்னி புக்கை படித்தாங்களாங்கும்போது, அவள் இன்றைக்கி ஏதோ ஹாலிடேன்னு சொல்லி இன்றைக்கி என்னை ஏமாற்றி விட்டா, நாளைக்கு தான் படிக்க வைக்கணும், இந்த சாபம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு தள்ளுற மைண்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே கடுப்பாக பேசிகிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயினும் இங்கே ஹீரோவை பற்றி பேசி யோசிச்சுட்டு இருக்கா. என்னென்னா, நம்மளே இவ்வளோ நாள் தனிமையாக இருந்தோம், அவன் இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தும் நம்மக்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கல, என்னை விட அவன் பவர் அதிகமாக இருந்தும் அவன் எதுவுமே என்கிட்ட ரொம்பவும் ரூடாகவும் பிஹேவ் பண்ணல. ஆக மொத்தத்தில் அவன் நல்லவனாக தான் இருக்கான், அவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவன் நல்லவனாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. இவனும் ரொம்ப வருஷமாக தனிமையாக இருக்கான்ல, அதே மாதிரி அவனும் ஜெயிலில் அடப்பட்டு அப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இங்கே வந்துட்டு அந்த புக்கை சரி பண்ணுன்ட்டு மொத்த பவரையும் யூஸ் பண்ண வைக்கிறான். அப்படி யூஸ் பண்ண வைக்கும்போது இவனுக்கே லைட்டாக மயக்கம் வருது. அப்பவும் கேட்குறான், நீ ஓகேவா ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் அவள் எப்படியா ட்ரை பண்ணுறா, அது முடியல. அந்த புக்கை சரி பண்ணவே முடியல. அவள் சக்திக்கு மீறி ட்ரை பண்ணதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவளை செக் பண்ணி பார்த்துட்டு, அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட போகும்போது கூட அவள் பவர் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கலாம், அது இல்லாமல் இவளோட வேர்கள் எப்போவுமே அது நிலைமையாக இல்லை, அவள் இம்மார்ட்டலும் கிடையாது, அவள் இப்போ எவ்வளோ நாள் உயிரோட இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும் பொழுது, அது வந்து மாஸ்டர் அது வந்துங்கும்போது, பர்றா இந்த அது வந்து இது வந்துலாம் இல்லை, உண்மையை சொல்கிறாங்கும்போது, மிஞ்சி போனால் 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்போ தான்டா 30,000 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியில் வந்திருக்கேன், இதில் வேறு அந்த சியான்சியில் வேறு இவ கூட போட்டு என் உயிரை ஏன்டா வாங்குறாங்க, இதை சரி பண்ண வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி, நாம் அந்த புக்கில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அங்கே தேட போகிறாங்க. அதே நேரம் இங்கே சேச்சுவானை காட்டினா, அவன் வந்துட்டு ஹீரோயின்ட்டு இருந்துட்டு வாங்கிட்டு வந்த அந்த பூவை வச்சு ஏதோ ஒரு அவனோட சக்தியை பயன்படுத்தி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு 2 பேரும் டிராயிங்கில் இருந்தாங்கல்ல,
அவனும் அங்கே இருக்கான், அவனோட அசிஸ்டண்ட்டும் அங்கே இருக்கான். நீங்கள் எதுக்கு இவ்வளோ சக்தியை பயன்படுத்தி எதுக்கு ஒரு மாத்திரை ரெடி பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கும்போது, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா, வா போய் நம்ம 2 பேரும் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோன்ட்டு அவனோட ஃப்ரெண்டு நேக்கா அவனை கூப்பிட்டு போயிடுறான். எதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான்னா, இவன் அடிபட்டு வந்து கிடந்தான்ல, அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றிருப்பா. நான் வந்து இம்மோர்டல் தான் கிடையாது, நான் ஒரு செடி தான், நான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, நான் யாருன்னே உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டிருப்பான். இல்லை இல்லை, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு இம்மார்ட்டலாக இல்லைல்ல, அதுக்காக அதை சரி பண்ணுறதுக்காக அவன் ஒரு விஷயத்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அது முடிஞ்ச மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதையும் ரெடி பண்ணுறான். அதே நேரம் அங்கே ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அந்த புக்கை விளக்கேற்றி வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. இந்த மாதிரி ரூட் டேமேஜ் ஆன ஃப்ளவர் செடி எல்லாத்தையுமே எந்த ஒரு தண்ணியை விட்டாலும் அது டேமேஜ் தான் ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், வேரில் இல்லாத நேச்சுரலாக க்ரியேட் ஆகிற ஒரு தண்ணியை வச்சு தான் அதை இன்னும் லைஃப்பை கொஞ்சம் கூட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. வேரில் இல்லாத தண்ணினா வேர்வையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு விஷயம் போட்டிருக்கு. இந்த காலங்காத்தால் செடிகளை பனியில் அப்படியே ஒரு மாதிரி மலர்ந்து அதுக்கப்புறம் சொட்டு சொட்டாக கொட்டும் தெரியுமா தண்ணி, அந்த தண்ணி குடித்தா அவள் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கணுன்னே, அந்த ஒவ்வொரு சொட்டாக நான் வெயிட் பண்ணி வாங்கி இவளுக்கு நான் எடுத்தாந்து கொடுக்கணுமாடா அப்படிங்கும்போது, ஆமாம் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அசிஸ்டன்ட் சொன்னோடனே அவன் செம்ம கடுப்பாயிடுறான். வேற வழி கிடையாது. அடுத்த நாள் போய் உட்காந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி வந்து, யாரா இவன் இவ்வளோ ரகடாக உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு அது வேற வந்து கிண்டல் பண்ணிட்டு போகுது. இன்னொரு பக்கம் நம்ம சேச்சுவான் வந்துட்டு பில்லை ரெடி பண்ணிட்டான் போல், அவன் கொண்டாந்து நம்ம கரெக்டாக ஹீரோயின்ட்ட கொடுக்கலான்னு வரும்போது அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு, உங்கள் அண்ணன் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும் போகிறப்ப, இவளை பார்க்குறது முக்கியமா இல்லை அவங்க அண்ணனை மீட் பண்ணுறது முக்கியமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் அண்ணனை மீட் பண்ண போகிறான். இங்கே ஹீரோ பார்த்தா ஒவ்வொரு சொட்டா அப்படியே வாங்கிட்டு இருக்கிறான் தண்ணியை பேன்ட்டு. ஒரு பக்கமும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியில் எழுந்து வந்துட்டா. எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறா ஹீரோவை. ஐ ஜாலி, இவன் ஓடிட்டான் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இங்கே பார்த்தா கடுப்பில் அவன் ஒவ்வொரு சொட்டா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.